ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 3ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளில் இந்த அனுதின கர்மளித்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுடைய சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி. இந்த 3 மாத காலம் நடத்தின நம்முடைய ஆண்டவர் தரப்போகிற புதிய 4வது மாதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அற்புதமாக தேவன் நம்மை நடத்துவாராக என வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய நினைவு என்ன அப்படின்னா, நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பு இல்லாதவர்களே கிடையாது. இதை கேட்குற நீங்களும் சரி, பேசுகிற நானும் சரி, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு, நினைவு உண்டு, முயற்சி உண்டு. ஆனால் அந்த நம்ம நல்லா இருப்பதற்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்களை காதில் போட்டுக்கிடவே கூடாது, சில விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாது. இங்கே நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக்கு அதுதான். யார் எதை பேசினாலும் காதை கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் நம்மளை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வேறு ஏதாவது 2 பேர் பேசியிருப்பாங்க, நம்ம உடனே என்னை பற்றி தான் பேசுனாங்க உடனே எடுத்து அது கற்பனை. அதுவே நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை இலக்க பண்ணி வேலை இதாக ஆகிப்போம். நமக்கு இருக்கிற மனதிலே மனநோயுமே ஆகிப்போம். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஆகிப்போம். நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சது அவ்வளோ எப்படி ஆயிரும் அப்படின்னா, நல்லா இல்லாமலே போயிடும். அதனால் நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும். ஏன்னா இயேசுநாதர் அதுதான் சொல்லியிருக்கிறார், நீ சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கவனிக்காதப்பா, அப்படி கவனித்தா வேலைக்காரன் தூசிக்கிறது நீ கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நாளைக்கு புதிய மாதத்துக்கு இனி யார் எதை பேசினாலும் காது கொடுத்து கேட்குற பழக்கம் இருக்கும். சில விஷயத்துக்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்காமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், சுகமாக இருக்கும், நல்லா இருக்கும். வேதமும் அதை சொல்ல மறக்கலை. பவுல் தீத்துக்கு எழுதும்போது அப்படி தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு வாசிப்போமா? தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? கட்டுக்கதை, அதே போல் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனை. சில பேர் கற்பனை பண்ணி பேசுவாங்க, ஒன்றும் இருக்காத விஷயத்த அப்படி நடந்திருக்குமோ, இப்படி இருக்குமோ. சில பேருக்கு வேலை அது, நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுக்கு நம்ம காதலிச்சக்கூடாது. ஏன் அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்க, விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நீங்கள் நல்லா இருக்கணும்னா சில விஷயங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை ஊழியத்துக்கு வந்த பிறகும் சரி, ரட்சிக்கப்பட்ட பின்பும் பல விஷயங்களுக்கு எல்லா வார்த்தையும் காதுக்குள்ளே போட்டு அடங்கணும் வைங்க, நம்முடைய மனசே குழம்பிடும், ஒரு ஆரோக்கியம் போயிடும். அதனால் ஒருவேளை நீங்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு நல்ல ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள், நல்ல பைபிள் வாசிங்க, அவங்க சொல்கிறதையே நீங்கள் செவி கூடாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காதில் போட்டுக்கிடவே கூடாது. ஏதாவது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு காதுமாங்க, அவங்க வாழ்க்கையை பாருங்கள், சமாதானமே இருக்காது. அதனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும் தான் ஆண்டவருடைய ஆசை. நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயத்திற்கு செவி கூட, அப்படி கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். ஏவாளை நினச்சிக்கிடுங்க, தேவையில்லாத வார்த்தைக்கு செவி கொடுத்த அப்படின்னால தான் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் இழந்தான். நம்ம அப்படி போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. நாளை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை காலையில் ஆன்லைன் சர்வீஸ்லேயும் ஆலயத்தில் நடைபெறும். நாளை மறுதினம் அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை சந்திக்குவதற்கு தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவார். ஆமாம்.